Shalom church. எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம மெசேஜ் போடுறதுக்காக அப்படியே வச்சுக்குமா? எல்லா கண்ணுக்குங்க ஷகாரியான் லபா ஷராரா லபரியந்து மரிகோ சிகிரியா லபா ஷராரா லபரியந்து நண்டியோ ஷராரா லபரியந்து மரிகோ சிகிரியா லபா ஷிக்ரியந்து மரிகோ லபரா லபா ஷராரா லபரியந்து நண்டி அனிஸ்வத்துனோட ஷகாரியான் லபா ஷராரா லபரியந்து ஒரபரா லபா ஷராரா லபரியந்து அப்ப இந்த இடத்து முழு நீங்க நடத்துக்க நண்டி ஆண்டவரே ஒரு ஷகாரியான் லபா ஷராரா லபரியந்து நண்டி ஆண்டவரே சொல்லுண்டவரே இப்ப வேலைக்கு நன்றி ஆண்டவரே இந்த நேரத்துக்கு காத்து ஒப்பு கொண்டு ஷெபிக்க ஆண்டவரே ஒரு ஷராரா லபரியந்த நண்டி ஆண்டவரே அக்னி மூலமாக நடத்துக்க நன்றி ஆண்டவரே கூட இருப்படி காய் ஷெபிக்க ஆண்டவரே அப்ப நேரத்துல அவங்க காத்து ஒப்பு கொடுக்க ஆண்டவரே அப்புறம் பேச ஒவ்வொரு வார்த்தையும் அப்பனே சொந்த வார்த்தையை பேசக்கூட ஆண்டவரே பவுஸ்தா நீங்க நீ வயிற்று ஷெபிக்க ஆண்டவரே அப்ப நீ பேச வார்த்தையை இருக்கிற ஒவ்வொரு ஜனங்க ஆண்டவரே அவன் மனசுல அது ஆழமா பதிமடிக்க ஷெபிக்க ஆண்டவரே அது இறுதியில் அப்ப ஆழம் பதிஞ்ச அப்புறம் வாழ்க்கை முழுவதும் அதை பின்பற்றி நடப்பிடிக்க ஷெபிக்க ஆண்டவரே எப்படி நீங்க கூட இந்த வைணத்தி பவுஸ்தாக நீங்க வைணத்தி ஆண்டவரே என் கூட ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கொடுத்து முடிக்க ஷெபிக்க ஆண்டவரே நீங்க தூக்கி உயர்த்து முடிக்க ஷெபிக்க ஆண்டவரே ஏசி நாமத்தை கேட்கிற ஆண்டவரே ஜீவப்பதாவே என்ன சர்ச் பார்க்கும் பொழுது நீங்க வசனம் பாத்தீங்கன்னா செய்தி பாத்தீங்கன்னா I believe that this message is going to be powerful. It's going to be transformation as a revival. நீக்குள்ள வயசு செய்தி வந்து அது மாற்றி உண்டாகும் விசுவாசிக்கிட்டேன். அது ஒரு எழுப்புது உண்டாகும் விசுவாசிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா இது வந்து நம்ம ஹார்ட் இதே சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குது. ஸோ பாவத்தை நிறைய பிலீவர்ஸ் நிறைய விசுவாசி என்ன பண்றாங்கன்னா they come to church faithfully விசுவாசம் வருவாங்க ஆனா வந்து something missing in their heart. இது என்னமோ காணாம ஒரு போன விஷயமா இருக்கும். Sometimes we come to church நம்ம நேரத்துல ஒரு church போவோம் we sing the worship songs worship பாடுவோம் தேவ ஊழியம் செய்வோம் ஆனா என்னமோ something missing என்னமோ காணாம போன ஒரு இதா இருக்கும். சோ பாக்கும்போது இன்னைக்கு என்னத்தி பேச வரேன்னா fire of God, fire of Holy Spirit, தேவ பரிசுத்த அக்னி பத்தி பேச இருக்கிறேன். ஜஸ்ட் நான் பாக்கும்போது நிறைய பேர் சொன்னீங்க என்டி சொன்னாங்க ஈஸ்வரர் சொன்னாங்க அக்னி பத்தி ஃபயர் பேசினாங்க. So just now we feel even worship பண்ணும்போது we can feel the fire. நல்லா பரிசுத்த அக்னி சுத்தி இருக்குன்னு நான் உணர்ந்தேன். சரி நீங்க வந்து விசுவாசிக்கிறேன். So பாக்கு நீ தலைப்பு என்னன்னா don't let the fire die. அந்த தேவ அக்னியில அதை நீங்க ஆணையா பார்த்து கொள்ள வேண்டும். So பாக்கும்போது நீங்க பசங்க பாத்தீங்கன்னா it is possible to still function as a Christian but no longer burn as a Christian. நீங்க பாக்கும்போது நம்ம கிறிஸ்துவ நம்ம செயல்பட முடியும், அது நடக்க முடியும். ஆனா யாருமே வந்து எப்படின்னா தேவனுக்கு எரிஞ்சு பற்றி எரிய மாட்டேங்கிறோம். இதான் இந்த கேள்வியா இருக்குது. Are we all burning for Jesus? நான் தேவனுக்கு எரிஞ்சு கொண்டிருக்கிறோமா? இதை பத்தி பேச போகிறீங்க. Don't let the fire die. So அக்கா வாசனை படிக்குமா அக்கா 2 Timothy chapter 1:6 2 Timothy 1:6 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வார்த்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். Amen. Just வாசனை பாப்போம். This verse is not talking about receiving the fire. இந்த வாசனை எப்படி பேசுனா இந்த வாசனை அந்த அக்கி ஏகி நமக்குள்ள இருக்குது. ஏகினே வாசனை சொல்லிப்பாங்க. நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வார்த்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படிக்கு. சோ பாக்கும்போது அது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புதுசா பெற வரல. அது ஏற்கனவே தேவன் நமக்குள்ள வச்சுட்டாரு. நம்ம என்ன பண்ண போனா அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். Amen. So powerful fire of God தேவ அக்னில அதே நம்ம உள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அது அனல் மூட்டி எழுப்புறோமா? அதான் இருக்கு. சோ பாக்கும்போது அந்த அக்னி நம்ம உள்ள இருக்கும்போது அது மீனிங் என்னன்னா something was already placed inside us but it needs to be stirred again. நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். சோ பாக்கும்போது இந்த காரியம் என்னன்னா ஒசமே தான் அது உள்ள இருக்கு, ஆனா நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். சோ அனல் மூட்டி எழுப்பலன்னா we cannot அந்த fire வந்து இது காட்ட முடியாது, அக்னியை வெளிப்படுத்த முடியாது. சோ தேவன் என்ன நமக்கு கேட்கறான்னா கீழ்ப்படிதல். தேவன் கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு சரண்டு ஒப்பு கொடுக்கும்போது அந்த வாக்கியம் வாழும்பொழுது இந்த அக்னி வெளிப்படும். நம்ம மூலமா வெளியாகி அது அப்படியே பற்றி எரியும் இயேசுக்காக. So we will burn for Jesus. Amen. So பாக்கணும் அது மூலமா அந்த காலத்துல அந்த சீக்ரெட் பேஸ்ல நம்ம தேவனோட உறவு மேற்கொள்ளும்போது அங்க fire of God வெளிப்படுத்துமே. We will burn for Jesus. Amen. விசுவாசிங்களா? சோ இதை பத்தி தான் பேச போகிறேன். சோ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் அந்த அக்னி இருக்குல்ல எப்படி என்னென்ன காட்டுல அது அவனிக்கு போகுது அதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா fire dies silently but not suddenly. இந்த அக்னி வந்து மெதுவாக தான் அணையும், அது திடீர்னு அணையாது.
தினம் போயிட்டு தண்ணி ஊற்றினா அணைய விஷயம் இல்லை, அது முதல் தான் அணையும். ஸோ பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா இந்த ஆவிக்குரிய பயம் இருக்குல்ல, ஆவிக்குரிய ஃபயர் இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் ஃபயர், இந்த ஆவிக்குரிய அக்னி இருக்குல்ல, அது முதல் தான் அமையும். எடுத்தோடனே டக்குன்னு அணிஞ்சு போற விஷயமே கிடையாது. ஸோ பார்க்கும்போது வசனம் பார்க்கலாமா? ரெவலேஷன் சாப்டர் 2:4 வெளிப்படுத்த விசேஷம் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இதை ஜஸ்ட் பார்க்கும்போது ஜீசஸ் வந்து கிளியரா சொல்லியிருப்பாருன்னா, ஜீசஸ் don't say we destroy it. அவர் என்ன சொல்றேன்னா நம்ம அந்த அன்பை விட்டு விலகி போயிட்டோம்னு வசனம் போட்டுப்பாங்க. என்னன்னா நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டா? ஏசு அதான் சொல்றேன் குறை உண்டுன்னு. ஸோ பார்க்கும்போது இதான் நிறைய வீடியோஸ் மாசத்துல இருக்கு. என்னன்னா தேவைக்கு நம்ம இந்த அக்கி நம்ம அழிச்சு போறோம், நம்ம அதோட அக்கி நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் இல்ல, நம்ம அந்த ஆதியில் உள்ள அன்பை விட்டு விட்டோம். அதை ஏசி இங்க சொல்றாரு. ஸோ பார்க்க எப்ப இந்த ஃபயர் அந்த அக்கி தேவாக்கி நம்ம உள்ள குறையுதுன்னா ப்ரேயர் குறைஞ்சதுனால, ஜெபம் நம்ம வாழ்க்கை குறைஞ்சதுனால, அந்த ஃபர்ஸ்ட் லவ் அந்த அன்பு நம்ம வாழ்க்கை விலகுனால ஆறு விலகி போயிட்டோம், நம்ம ஆறு விலகி போயிட்டோம். சீக்கிரம் சொன்ன அந்த கட்டத்துல இந்த இடம் சொன்னல அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைஞ்சனால அந்த ஃபயர் அந்த தேவாக்கி நம்ம வாழ்க்கையும் குறைஞ்சு போனுச்சு. ஸோ பார்க்கும் அந்த காரியம் வார்த்தை தேவத்தை படிக்கும்போது வெளியே போறோம். அதனால நம்ம தேவாவை எரிகிற அந்த பச்சை இந்த உள்ளம் வந்து இதாகுது. ஸோ பார்க்கும் நினைக்கலாம் ஏன் எனக்கு அப்படி ரிலேஸ் பண்ணலன்னு. ஸோ பார்க்கும்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது நினைக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிப் ப்ரேயர் நினைக்கலாம், இப்போ நான் இங்கே ப்ரே பண்ணலாம் யோசிக்கிறேன், ஆனால் வரல நாளைக்கு பண்ணிக்கலாமே அந்த தாட், நாளைக்கு பண்ணிக்கலாமே. ஸோ நாளைக்கு பார்க்கும்போது எனக்கு ப்ரே பண்ண வரேன், நாளைக்கு பண்ணிக்கலாமே, ப்ரே பண்ணுறேன், ப்ரே பண்ணுறது தப்பு இல்லையே, நாளைக்கு பண்ணிக்கலாமே. ஸ்கிப் ஒவ்வொரு ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு வரும்போது சேவம் சொல்கிறான் நாளைக்கு பண்ணிக்கலாமே, எதுக்கு நீ பண்ணோம் டயர்டாக இருக்க, இந்த சோர்வாக இருக்கும்போது நம்ம நாளைக்கு பண்ணி ஸ்கிப் பண்ணி அந்த அக்கி நம்ம வாழ்க்கையில விலகி போகுது. ஏன்னா ஏற்கனவே அக்கி நம்ம வாழ்க்கையில இருக்கு, இருந்துட்டு இருக்கு. ஆனா வாசம் சொன்ன 2 தீமோத்தேயு சொல்லல அந்த அக்கி மனம் மூட்டி எழுப்புறோமா, அதான் இருக்கு. ஸோ பார்க்கும் அந்த அக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம மனம் மூட்டி எழுப்புறோமா பொறுத்து இருக்கு. ஸோ இவங்க நம்ம ப்ரே ஸ்கிப் பண்ணாலும் அது அப்படி நோன் ஆயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு படிக்கலாம், வார்த்தை நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம். அந்த அக்கி இருந்தாலும் கூட அந்த அனுமதி இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கான இது வந்து ப்ரேயர் வேணும், வேர்ட்ஸ் வேணும், அந்த தேவனோட இன்டிமேசி ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த தொடர்பு வேணும். அது இல்லைன்னா நம்ம அந்த அக்னி வந்து வாக்கில் குறைஞ்சு போகும். ஸோ வித்தவுட் ஏசி த ஃபயர் ரிடியூஸ். ஸோ பார்க்க சொன்ன விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களாவது ஃபோன் தானே, என் ஃபோனை வெட்டி 94 இருக்கு, எனக்கு நான் உங்கள் ஃபோனை வெட்டி எத்தனை இருக்கு 57, உன் ஃபோன் எத்தனை இருக்கு 71. இப்போ எனக்கு 96 இருக்கு, அவன் 71 இருக்கு, இது 57 இருக்கு. ஸோ பார்க்க ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்களேன், அந்த அக்கி வந்து இந்த ஃபோன் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோன் வந்து இப்போ 100ல இருக்கு வச்சுக்கோங்களேன். தென் நான் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறேன், 100ல இருக்கு, ஸ்க்ரோல் பண்ணுறேன், 100ல இருக்கு, பார்க்க 80 இருக்கு, நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், 60ல இருக்கு, ஓகே ஸ்க்ரோல் பண்ணுறேன், தென் 50ல இருக்கு, ஸ்க்ரோல் பண்ணுறேன், தென் 20 வந்துருச்சு. இந்த பேட்டரி ஃபோன் வந்து 20 வந்துருச்சு. ஸோ ஸ்க்ரோல் பண்ண 20 தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணலாமே. இப்போ யூஸ் பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஐஜி ஸ்க்ரோல் பண்ணுறேன், டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணுறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், டிக்டாக் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். தென் சடனாக அந்த இது சடன் ஆச்சு, ஏன்னா 20லேருந்து கோசமாச்சு. ஸோ அதே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அக்கினியும் சேர்த்து நம்ம யோசிக்க மாட்டோம், ரிலேஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அக்கினி வாழ்க்கை குறைஞ்சி போக இல்லையாங்க. இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம், 20 இருக்கும், ஓகே ஸ்டில் யூஸ் பண்ணலாமே அப்படி சொல்லி கட்சி சடன் ஆயிடும். அதுவே இந்த தெய்வ வாழ்க்கை அந்த ஃபயரோட வாழ்க்கையில் இருக்குது. நம்ம நினைக்கலாம் ப்ரே பண்ணல, நான் ஓகே பரவாயில்ல அடுத்த ப்ரே பண்ணிக்கலாம், வார்த்தை வைக்கல அடுத்த ப்ரே பண்ணி அடுத்த படிச்சுக்கலாம். அப்படி நம்ம ரிலேஸ் பண்ணாமே அது ஸ்லோலி இந்த அக்கினி வாழ்க்கை காண போயிடும். அந்த அண்ணன் விட்டு விட முடியாது, புரியுதா? ஸோ அதுவே நம்ம ஃபோன் மாதிரி தான் அந்த அக்கினி இந்த வாழ்க்கையிலும். ஸோ அது வேணும்னா ப்ரேயர் தேவனை பசித்தாங்க இருக்கணும். When the pray reduce, when the hunger for God reduce, the fire will reduce. Amen. ஸோ அது முதல் காரியமா இருக்குது. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா we can still look alive but be empty inside. பார்க்கும்போது நம்ம உள்ள வந்து வெளியே பார்க்கும்போது நம்ம உயிரோடு போய் இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ள காஸ்மெட் இருக்கும். we still empty, feel still empty. ஸோ பார்க்கும்போது வசனம் படிக்கணும்க்கா, மத்தேயு 15 வசனம் 8, மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது, விலகி இருக்கிறது. இந்த வசனம் போட்டுப்பாங்க, ஜனங்கள் வாயினால நம்ம worship பண்றோம், சொல்லலாம் வாயினால நம்ம worship பண்ணலாம், ஆனா இருதயம் தூரமா இருக்கும். ஸோ பார்க்கணும் இவங்க நம்ம வாயில நம்ம உதவியா worship பண்ணும்போது அந்த இருதயம் தூரமா இருக்கும். இவங்க நம்ம கை காலம் வந்து தேவனோட வாழ்க்கையில தேவனை உறுதி செஞ்சாலும் நம்மளோட ஹார்ட் எம்டியா இருக்கு. ஸோ அது ஏதோ நம்ம வாய்ஸ் மூலியமா குரல் மூலியமா பாடினாலும் அல்லேலூயா சொல்லி பாடினாலும் ஹார்ட் எங்கேயோ இருக்கு. The heart far away from God. ஸோ பார்க்கும்போது இந்த மாதிரி காரணம் நமக்கு டேஞ்சஸாக இருக்கு. என்னதான் நம்ம சர்ச் பாடலாம், ஃபேத்ஃபுல்லா விசுவாசம் வரலாம், ஊழியம் செய்யலாம், தேவனோட காரியங்கள் செய்யலாம், ஆனா அந்த ஃபயர் இதன் பச்சை இருதயம் இல்லைன்னா we cannot do anything with God. இந்த முழு மனசு செய்ய முடியாது. ஸோ பார்க்கும் கட்டி சொன்னே தான் மாஷன் வந்து ஆக்டிவிட்டி நம்ம செய்யற காரியம் பார்க்கலாம், அதே விருது தான் பார்க்குறாரு. இந்த விருதை என் மகளை எப்படி செய்ய சொல்லி பார்க்குறாரு. தேவனுக்கு பச்சை எழுதி கொண்டுக்கிறதா இந்த சும்மா வந்து சும்மா செய்யலாம் சொல்லி பார்க்குறாரு. ஸோ இன்னும் வருஷம் பார்க்கலாம், ரோபர்ட் பாண்டி வருஷம் பண்ணணும், ரோபர்ட் சாப்டர் 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜஸ்ட் பார்க்கும் வருஷம் போட்டுக்கு ஜாக்கிரதையா இருங்களா, போட்டுக்கு ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஸோ பார்க்கும் வருஷம் சொல்லிக்கு இன்னைக்கு அவங்க என்னன்னா ஆவிலே அனலா இருக்கணுமா. ஏன்னா நான் சொன்ன அந்த அனல் உள்ள இருக்கு, நக்கி உள்ள இருக்கு. நம்ம இன்னைக்கு அந்த அனலை வந்து அனல் மூட்ட வேண்டும், மூட்டா தான் அது வெளிப்படும். So பார்க்கும் God is not calling us to just serving. He is calling us to burn while serving. நம்ம சர்வ் பண்ற ஊழியம் செய்யும்போது வந்து பச்சை எரிய வேண்டும். Amen. So பார்க்கும் because activity without fire becomes religion, but the activity with fire becomes revival. நார்மலா அந்த ஃபயர் இல்லாம செஞ்சு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் பார்க்க மட்டும் பார்த்துட்டு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை மட்டும் தான் இருக்கும், கிறிஸ்துவ மட்டும் தான் இருக்கும், சடங்கச்சரமா இருக்கும். ஆனா இந்த ஃபயரோட தேவாத்மை செய்யும்போது அது ரிவைவலா இருக்கும், அது எழுப்புதா இருக்கும், ஒரு மாற்றமா இருக்கும். ஸோ பார்க்க வச்சுக்கோங்க, இந்த இது வச்சுக்கோங்க, ஒரு பாத் வச்சுக்கோங்க, பாத்தை பார்க்க அழகா தானே. ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள எதுவுமே இல்லை, நான் என்ன வெளியே பார்க்கும் ஃபந்தா ஆரஞ்சு வச்சுக்கோங்க, பார்க்க அழகா இருக்கு சொல்லி, ஆனா உள்ள எதுவுமே இல்லை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும்பொழுது உள்ள வந்து அந்த ஃபயர் இருக்கணும், தேவனுக்கு பச்சை இருக்கணும், அந்த இருதயம் இருக்கணும். தேவன் பச்சை எழுதி மற்ற ஒரு ரிவைவல் ஒரு எழுப்புது உண்டாக்குற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஸோ இது உள்ள இருக்கும்போது எதுவுமே இல்லை. ஸோ பார்க்கும்போது இந்த வாழ்க்கை செஞ்சீங்கன்னா அது கோபமாக தான் இருக்கும், புரியுதா? ஸோ பார்க்கும் இன்னைக்கு வந்து we cannot be empty inside. உள்ளே நம்ம நினைஞ்சிருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தாவியை நினைஞ்சிருக்க வேண்டும், ஆறு மூலியமா எழுதப்பட வேண்டும், ஆறு மூலியமா நம்ம பல காரியம் செய்ய வேண்டும். ஃபயர் பச்சை எரியும்போது தேவன் கூட இருப்பார். என்ன விசுவாசிங்களா? ரெண்டாவது காரியம், மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா fire goes out when it is not fit. நீங்க பார்க்கும்போது சொல்லல முதல்ல, ஓகே ஒரு கேம்ப் ஃபயர் வச்சுக்கோங்க, கேம்ப் ஃபயர் பற்றி என்னென்ன கேம்ப் போறீங்க, அந்த நெருப்பு கொட்டி கட்டை வச்சு எரிப்பாங்க. ஸோ பார்க்கும்போது அந்த நெருப்பு எரியும்போது அந்த கட்டை வைக்கலன்னா நெருப்பு வந்து அணிய போயிடும். ஸோ கட்டை வைக்க வந்து நெருப்பு மேலே ஏறும், அவதானே? ஸோ அதே மாதிரி தான் இவன் நம்ம வாழ்க்கை வந்து அந்த அந்த ஆவிக்குரிய அந்த அக்கி நம்ம வாழ்க்கையில எரியணும்னா, நல்லா பச்சை எரியணும்னா நம்மளுக்கு கட்டை மாதிரி ஒன்று வேணும். என்ன தெரியுமா? prayer, word, தேவனோட வார்த்தை. அது மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி வேண்டும். அந்த காலத்தில் அந்த சீக்ரெட் பிளேஸ் இன்னும் தேவன் அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், புரியுதா? சமை செய்யும் போது நம்ம இன்னைக்கு வந்து தேவன் நம்ம கனெக்ஷன் இருக்கும், அது தொடர்பு இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லியிருக்கீங்க அக்கா, யோவான் 15 வசனம் 4, ஜான் சாப்டர் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பார்க்கும்போது அந்த கொடி இருக்குல்ல, அந்த கொடி வந்து அந்த திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது கனி கொடுக்காதா? அதே நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனத்தில் அந்த பரிசுத்தாவியை நினைத்திரலன்னா நம்மளால கனி கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம ரூட் இந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். கனெக்ஷன் இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை வந்து அந்த கேம்ப் ஃபயர் சொல்லல, அந்த நெருப்பு வைக்கும்போது கட்டை வைக்கும் போது ஒன்றும் அதிகம் பற்றி எரிவோம். ஸோ அதுக்கு என்னன்னா ப்ரேயர், சொன்ன வேர்ட், தேவவார்த்தை, அதுக்கப்புறம் தேவனுக்கு ஆராதிக்க வேண்டும் அதிகமாக. அதுக்கப்புறம் சீக்கிரம் அந்த காலத்துல அந்த நேரத்துலையும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இன்னும் நேரத்தை செலவு பண்ணிருக்கணும். ஸோ அது பண்ண விட்டா நம்ம லெஸ் ப்ரேயர், லெஸ் வொர்ஷிப், லெஸ் வேர்ட் இருக்கும் போது அந்த ஃபயர் வாழ்க்கை குறைஞ்சு போகும். The fire becomes weakens, பலவீனமாகும். ஸோ அந்த கேம்ப் ஃபயர் எப்படி கட்டை செடி அதிகமாக எரியுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த அக்னி இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த அக்னி இருக்கு, அங்கே ப்ரேயர் நம்ம கொடுக்கலன்னா அக்னி குறைஞ்சிடும். அந்த வார்த்தையை செலுத்தலைன்னா தினவார்த்தை செலுத்தலைன்னா
குறைஞ்சு போகும். தேவனை ஆராதிக்கிற என் வாழ்க்கையில குறைஞ்சு போகும். என் வாழ்க்கை தேவன் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணலன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா, நேரத்தை செலவு பண்ணலன்னா அந்த வாழ்க்கையை எது காண போயிடும். நிறைய பேர் இது பண்ணனா, நான் லாஸ்ட் டைம் இப்படி செஞ்சேன், லாஸ்ட் டைம் ரொம்ப தேவனுக்காக நான் எழும்புனேன், தேவனுக்காக பற்றி எறிந்தேன், தேவனுக்கு முழு செஞ்சேன், பிஷ் பண்ணேன், தேவனுக்கு நிறைய வேலை செஞ்சேன், இந்த நிறைய வேலை செஞ்ச சொல்லி. ஆனால் லாஸ்ட் டைம் சொல்றோம், லாஸ்ட் டைம் பற்றி எரிஞ்சேன்னு. கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க ஸ்டிப் பற்றி எரியுங்களா? அதான் கேள்வியா இருக்குது. நம்ம என்னைக்கும் லாஸ்ட் டைம் நம்ம சொல்ல முடியாது, லாஸ்ட் டைம் இப்படி தேவனுக்கு எரிஞ்சேன், லாஸ்ட் டைம் இல்ல செஞ்சேன், அதெல்லாம் செஞ்சேன் சொல்லி. ஹவ் ஆர் வி நவ்? இப்போ பொறுத்து இருக்கு. ஸோ தேவனுக்கு எப்படின்னா எழும்புறது வந்து சும்மா போன விஷயத்தை சொல்லிக்கிற காரியம் கிடையாது. இஸ் பிரசன்ட் டெய்லி. யார் சொன்ன வசனம் பார்க்கலாமாக்கா? எக்ஸோடஸ் சாப்டர் 16:4. யாத்திரை 14:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அந்த வசனங்களை பாருங்க, நான் போட்டுக்குவாங்க. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஸோ பாவம் சர்ச் நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு காலேஜ் செய்யணுமா, உங்களுக்கு செய்யணுமா, இந்த ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம ப்ரே பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம தேவனை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் தேவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். இது சும்மா லாஸ்ட் டைம் செஞ்சதே சொல்லி நம்ம சொல்லுவேன், இப்போ எரிஞ்சேன் இது போக சொல்லி நேக்கே ப்ரே பண்ண அப்படி நடக்க சொல்லி அப்படி இருக்க முடியாது. நீட் டு ப்ரே எவ்ரி டே. புரியுதா? நம்ம செய்ய ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாளும் டெய்லி தேவனுக்கு டைம் ஸ்பெண்ட் வேண்டும், தேவனுக்கு நேரத்தை செலவு பண்ண வேண்டும். ஏன்னா God designed spiritual life to be daily dependence. அவர் நம்மளை எப்படி உருவாக்கிக்கணும்னா, நம்ம வாழ்க்கை உருவாக்கிக்கணும்னா அது டெய்லி தினமும் சாதிக்கிற வாழ்க்கையை உருவாக்கிக்கிறாரு. சும்மா ஃபியூச்சருக்காக இல்லை, ப்ரெசென்ட்காக இல்லை, பாஸ்டாக இல்லை, டெய்லி ஒவ்வொரு காரியம் தேவனுக்காக நம்ம எழும்ப வேண்டும். அப்பதான் அந்த தேவனோட ஆக்கி நம்ம வாழ்க்கையை பற்றி சேர முடியும். ஸோ சொன்னவே தான் அந்த வாழ்க்கை, அந்த கேம்ப் ஃபயர். Where there is no word, the fire reduce. When there is no prayer, the fire reduce. When there is no worship, the fire reduce. When there is no intimacy with God, the fire reduce. அந்த வார்த்தை இல்லைன்னா அந்த அக்கி வந்து அழிஞ்சு போயிடும். அந்த பிரேயர் ஜெபம் இல்லைன்னா அந்த அக்கி அழிஞ்சு போயிடும். அந்த தேவனுக்கு தொடர்பு அந்த இடத்துக்கு அந்த தொடர்பு இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். சின்னமான காரியம் இருக்குது, நம்ம சொல்லுவோம் நான் லாஸ்ட் டைம் பண்ணிட்டேன், ஃபியூச்சர் பண்ணிட்டேன் இப்படி. But we need to depend on God daily. We need to depend on Holy Spirit daily. பாஸ்தாவை நம்ம கூட எண்ணி கொடுக்கும்போது அக்கி வந்து கொழுந்து எரிய வேண்டும், பற்றி எரிய வேண்டும். சாதனை மூன்றாம் காரியமாக இருக்கு. எப்படின்னா, in order to keep the fire of God burning in our life, we need to feed the flame. அந்த தேவனோட அக்கி நம்ம வாழ்க்கையில பற்றி எரிய வேணும்னா நம்ம அதுக்கு இந்த அனலுக்கு நம்ம கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பிரேயர் கொடுத்தா அந்த அனல் பற்றி எரியும். அந்த வார்த்தை கொடுத்தா அண்ணன் பற்றி எரியும், கொழுந்து எரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவுகளா இருக்கும்போது, ஒவ்வொரு தேவனோட விசுவாசம் இருக்கும்போது we need to feed the flame. நான் அண்ணனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க, எரிபொருள் கொடுக்க வேண்டும். என்ன சாப்பாடுனா அந்த ஜபம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும். ஸோ மூணாவது காரியமா இருக்குது. நாலாவது காரியம் பார்த்தீங்கன்னா distraction is the enemy of the fire. என்னன்னா நாலாவது காரியம் பார்த்தீங்கன்னா distraction is the enemy of fire. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழை பார்த்தீங்கன்னா அது திசை திருப்பது காரியம். திசை திருப்பது தான் அந்த அக்கியோட மிகப்பெரிய எதிரியா. வசனம் பார்க்கலாமா? 1 Peter 5:8. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். பார்க்கும்போது என்ன போட்டுப்பாங்க? உங்க எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறானா, சுற்றி திரிகிறானா. பார்க்கும்போது அந்த எனிமி வந்து எப்படி பண்ணனா டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்புதல். டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நெகட்டிவ்ஸ் இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன்னா அந்த டி பாத்தீங்கன்னா அது அழிவு. டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்னா அது திசை திருப்புதல். நீங்க கால் செஞ்சிருக்கீங்க, அது நீங்க ஒரு விஷயம் உங்க திசை திருப்புதுன்னா அது பேர் டிஸ்ட்ராக்ஷன். பார்க்கும்போது எப்படிப்பட்டது இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிசாசம் எப்படி செய்வானா, நீங்க தேவனை நோக்கி இங்க போகும்போது விசுவாசம் இருக்கும்போது அங்க நம்ம உடைப்பான், தேவனை பிரிச்சு எடுப்பான். எப்படின்னா ஏதோ ஒரு கால் கொடுத்து உங்களை திசை திருப்புவான். பார்க்கும்போது it does not always try to break our faith immediately, but it tries to slowly shift our attention away from God. நீங்க always செய்றீங்க, உங்க attention தேவனுக்கு கவனமா இருக்கீங்க, தேவனுக்கு நல்லா பார்வையோடு இருக்கீங்க. ஆனா இந்த அட்டென்ஷனை திருப்புறதுக்கு
நிறைய காரியம் உங்க வாழ்க்கை கொண்டு வருவான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்னா 2 பீஸ் டு ப்ரே பார்க்கலாம். ஓகே, நான் வேலை செஞ்சுக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக என்னோட வேலை ஃபுல்லாக நல்லா ஷிஃப்ட்டோம். ராத்திரி டைமில், மிட் டைம் இல்லை, மார்னிங்கும் டைம் இல்லை, ஈவினிங் டைம் இல்லை, எப்போயும் டைம் இல்லை, ஃபுல்லாக பிஸி சொல்லி நம்ம இருப்போம். டைம் இவன் ப்ரே பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம், தேவை வந்து படிக்க டைம் ஆகலாம். அந்த மாதிரி காரியம் கொடுத்து பிசாசு நம்மளை தேவனை தெரிந்து பிடிச்சி இருக்கலாம். ஸோ நினைக்கலாம் நீ ரொம்ப டயர்டாக இருக்கு, படுத்துலாம், தூங்கலாம் சொல்லி ஒரு 3 மணிக்கு நான் இது பண்ணேன்னா தூங்கலாம். இவன் நான் பாஸ் 3 மணிக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கு, அவங்க பார்த்து வந்து ப்ரே பண்ண போகிறாங்க. ஸோ நினைக்கலாம் எனக்கு நிறைய காரியம் செய்கிறேன், அசைன்மெண்ட் செய்கிறேன், இது இருக்குது அது இருக்குது, வேலை முடிச்சுட்டு தான் வரேன், எதுக்கு ப்ரே பண்ணோம் சொல்லி நம்ம படுக்க போகும்போது அங்கே பிசாசு நம்ம செயல்படுறாங்க. என் டிஸ்ட்ராக்ஷன் வேலை கொடுத்து இது பண்ணி நிறைய காசு கொடுத்து ப்ரே பண்ணுறது இது பண்ணுறான், டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்து பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம என்றைக்கும் ஒரு டிஸ்ட்ராக்டிவ் பிலீவர் இருக்க வேண்டாம். we need to become burning believer. Amen. ஏன்னா டிஸ்ட்ராக்டிவ் பிலீவர் இருக்கும்போது ஒரு இந்த திசை திருப்பினோட விசுவாசியா இருக்கும்போது அவன் ப்ரே பண்ணுறது தவிர்த்து போகிறான், தேவனை வார்த்தை படிக்கிறது தவிர்த்து போகிறான், தேவத்தின் அந்த உறவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது என்றைக்குமே நம்ம ஒரு பர்னிங் பிலீவராக இருக்க வேண்டும். ஸோ பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். என்னன்னா சேம் வந்து பைபிள் படிக்கலாம் ஃபோனில். சேம் என்ன பண்ணேன்னா ஃபோன் பைபிள் படிக்கும்போது ஒரு நோட்டிஷன் வருது, மச்சான் வர பங்குல போகலாம்னு சொல்கிறான். அப்போ வந்து ஓகே பல சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணுறான். ஓகே, அப்போ இன்னொருத்தன் வந்து மெசேஜ் பண்ணுறான், ஃப்ரெண்டே பண்ணுறான்னா மச்சான் நாளைக்கு யூத் சர்வீஸ்க்கு சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க பஸ் அவன் அவாய்ட் பண்ணுறான், தவிர்த்துறான். இன்னொருத்தன் மெசேஜ் பண்ணுறான், மச்சான் சாப்பிட போகலாமா கேட்குறான், அப்போ அவாய்ட் பண்ணுறான். நாளைக்கு யூத் சர்வீஸ்க்கு என்ன இருக்கும் கேட்குறான். ஸோ ஸ்டில் அந்த மெசேஜ் வந்துட்டு கீப் கம்மிங், டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கான். பைபிள் படிக்கும்போது படிக்கலாம், ஒரு படிக்கலாம், யோவான் படிக்கலாம், யோவான் 5 படிக்கலாம், வந்துருக்கு. ஒரு கட்டத்துல வந்து சேம் வந்து அதை அமுத்தி ரெஸ்பாண்ட் பண்றான். ஸோ அந்த ஆளுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றான். ஸோ பார்க்கும்போது அந்த காரியம் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும். இவன் வந்து நீங்க தேவ நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவ நோக்கி வார்த்தை படிக்கும் பொழுது, தேவ காரியம் செய்யும் போது இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பா வரும். இவன் வேலையும் சரி, உங்க ஸ்டடிஸும் சரி, நீங்க தேவ காரியம் செய்யும் போது கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஆனா இந்த எல்லா டிசிட்டு காரியத்தை நீங்க இன்னைக்கு எடுத்து போட்டு தேவனுக்கு நீங்க பார்க்க வேண்டும். புரியுதா? ஸோ பார்க்கணும் அந்த காரியம் இருக்கும்போது நினைக்கலாம் தேவன் தான் அமைதியாகிட்டாரு, தேவன் இன்னைக்கு அமைதியாக மாட்டேன், இட்ஸ் நாட் சைலண்ட், நம்ம தான் அப்படி விலகி போகிறோம். ஸோ நினைக்கிறேன் தேவன் இன்னைக்கு வார்த்தை காண சொல்லி தேவனுக்கு காண போகல, நம்ம தேவனோட வார்த்தை நம்ம காண போயிட்டோம். ஏன்னா அந்த டிசிட்டிவ்ல என்ன மலைமே. ஸோ வரும்போது என்னைக்கும் நம்ம உணர்த்தலாம தேவனுக்கு பார்க்க வேண்டும். விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும்போது நினைக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அக்கினி வந்து அமைஞ்சு போச்சு, மறுப்பு எரியா அப்படின்னு சொல்லி தேவன் உங்களை இன்னைக்கு வந்து கைவிட மாட்டார். He will restore the fire again. Amen. நினைக்கலாம் என்னோட ஃபயர் ஃபீக் ஆச்சு, என்னோட அக்கியை வந்து பலவீனமாச்சு சொல்லி தேவன் உங்களை இன்னைக்கு தூக்கி மாட்டார். உங்க அக்கியை வந்து பலவீனம் ஆனாலும் கூட அது பலத்தை உண்டாக்குவார். Because our God is restorer. Amen. He restore the fire again. God does not reject the weak fire. Amen. வசனம் படிக்கலாமா? Isaiah chapter 42 verse 3. Isaiah 42 வசனம் 3. அவர் நெறிந்த நாளினை முடியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். Amen. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு மங்கி எரிக்கிற திரியை அணையாமலுமே. ஸோ வசனம் சொல்லிக்கலாம் மங்கி எரிஞ்சாலும் அது அணையாமல் பண்ணுவாரா. ஸோ பார்க்கிற வாக்கில் இருந்து தெய்வ வாக்கின வாக்கில் இருக்கும்போது அது என்னைக்கு அழிஞ்சு போகாது. என் தேவன் மறுபேற்றி மீட்டு எடுப்பார், மறுபடியும் ஸ்டோப் பண்ணுவார். ஸோ பார்க்கும்பொழுது நம்ம எல்லாச்சும் அப்படி பார்க்கலாம். நீங்க படிக்க வேண்டாம். இந்த 1 ராஜாக்கள் அதிகாரம் 19 வசனம் 4 எடுத்து பார்த்தீங்கன்னா 1 Kings chapter 19 verse 4 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க லெஜெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ பார்க்க லெஜெண்ட் என்ன பண்ணுவாருன்னா அவர் பிரயாணம் பண்ணி ஒரு ப்ரூம் ட்ரீ இருக்கும், அது கீழே உட்காந்துருவாரு, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் வந்து பிரயாணம் பண்ணி கொண்டு இருப்பாரு. ஸோ அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது இந்த படத்து உட்கார்ந்து சொல்லுவாங்கன்னா இப்படி என்ன பண்ணுவோம்னா லார்ட் டேக் மை லைஃப். தமிழ் பார்த்தீங்கன்னா போட்டு என்ன போடுன்னா எலெக்ஷன் வந்து ப்ரே பண்ண என்ன பண்ணுவாருன்னா தான் சாக வேண்டும் என்று கோரி கர்த்தாவை என் ஆத்துமை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்த்து நல்ல என்று சொல்லி அவர் ப்ரே பண்ணாரு. என்னோட லைஃப் நீங்க எடுத்துக்கோங்க, டேக் மை லைஃப், என்னோட இதை எடுத்துக்கொண்டு ப்ரே பண்ணாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் படுத்து கொள்ளுவாரு. ஆனா தேவன் என்ன பண்ணாருன்னா டெலிஜென்ஸ் சும்மானு இல்லை, இஸ் an angel. God தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு தூதனை அனுப்பினாரு. எதுக்குன்னா சாப்பாடும் the angel brought the food and water for Elijah. அங்க பார்க்கும்போது அந்த சாப்பாடும் போட்டுக்குவாங்க வசனத்துல, சாப்பாடும் தண்ணி வந்து ஏஞ்சலுக்கு கொடுப்பா சொல்லி. ஸோ பார்க்க கொடுத்து எலிஜா சாப்பிட்டாரு. இவன் 2வது டைம் கூடயும் ஏஞ்சல் வந்தாரு.
வந்து சாபத்தை கொடுத்தாரு. ஏன்னா எலேஜோட அந்த பயனை வந்து வெகு தூரம் சொல்லி நான் போடுவாங்க. ஏன்னா நீ பண்ண பயணம் வெகு தூரம் என்றான் சொல்லி. ஸோ பாப்புல் இவந்தோ நினைக்கலாம் ஏன் எலேஜா வந்து தேவன் வந்து இது பண்ணாருன்னு. ஏன்னா தேவன் வந்து எலேஜா ஸ்ட்ரென்த் பண்ணாரு. God strengthened him again and God restored him step by step, not with anger but with care. God சொல்ல எலேஜா நீ இதாயிட்ட, நீ என்னோட இதுக்கு என்னோட தேவனோட வாழ்க்கை நீ வேண்டாம் சொல்லி ஒதுக்கல. ரிஸ்டோர் அகேன் மறுபடியும் இப்ப கேர் மூலியமாக சாபத்தை நீ கொடுத்தாரு நான் தேவதூது மூலியமாக. அது எலேஜா நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேதுரு. நீ பார்க்க வசனம் பார்த்தீங்கன்னா யோவான் 21 வசனம் 15 பார்த்தீங்கன்னா John chapter 21 verse 15 to 17. அவன் பார்க்கும்போது பேதுரு வந்து இயேசு வந்து 3 தடவை வந்து டினை பண்ண மறுத்தாரு. He denied Jesus 3 times. ஆனா அங்க வந்து இயேசு என்ன பண்ணான்னா அது கேட்கல. நீ வந்து ஏன் இது தவிச்ச மறுத்து போன்னு கேட்கல. என்ன கேட்டானா யூ வில் லவ் மீ, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படி தான் கேட்டாரு. ஸோ பார்க்க வசனம் படிக்கிறீங்க. இரண்டாம் தரம் அவர் நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்றார். அதுக்கு அவர் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர்கள் என்றார். அவை நாடிலே மேய்ப்பாயாக என்றார். ஸோ பார்க்குற 3 தரமும் தேவன் அதான் கேட்டாரு. நீ நேசிக்கிறாயா, நீ அன்பா இருக்கிறியா, யூ லவ் மீ அப்படி கேட்கிறாரு. ஸோ பார்க்க இனிமே அவர் கேட்கல, பேதுரு தப்பா அது கேட்கல. நீ ஏன் ஃபீல் பண்ணிட்ட, நீ ஏன் மறுத்து போச்ச கேட்கல. why did you deny அப்படி கேட்கல. he just asked why do you still love me அதான் கேட்டாரு. ஸோ பார்க்கும்போது the restoration start with love not with shame. அந்த மீட்டெடுப்பு வந்து அன்பு மூலமா தான் வரும். ஆனால் அது வெக்கத்தை பற்றி வர்றது காரியமே இல்லை. ஸோ ரெண்டாவது காரியம் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது டிசைபிள்ஸ் இந்த சீஷர்கள் இருக்கிறாங்களே அந்த அப்போஸ்தலர் 2 வசனம் 1-4 Acts 2 verse 1-4 பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் அங்கே பைபிள் அந்த ரூம்ல இருந்தாங்க, அந்த அறையில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ கூடவே அந்த அக்னி வந்துச்சு. அந்த பயம் வந்து ஒரு தைரியம் மாறிச்சு. அப்போ அந்த பலவீனம் வந்து ஒரு பலம் மாறிச்சு. அதுக்கப்புறம் அந்த சைலன்ஸ் வந்து பிகம் ப்ரீச்சிங். ஆமென். சேவம் போறனா ஏன் டைம் இல்லை சொல்லியா அதுதான். ஸோ பார்க்கும்போது அந்த நேரத்தில் வந்து பயம் வந்து ஒரு தைரியம் மாறிச்சு. ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு எந்த தேவனும் அந்த எலேஜாவையும் அந்த பீட்டரையும் அந்த டிசைபிளை இது பண்ணாலும் அதே தேவன் வாழ்க்கை இருக்கிறாரு. கடையை வாழ்க்கையிலேருந்து மீட்டெடுப்பாரு. எப்போ அங்கே மீட்டெடுத்து தேவனோ கடையில் வாழ்க்கையை மீட்டெடுப்பாரு. இந்த ஃபயர் மறுபடியும் நமக்கு அண்ணன் விட்டுறதுக்கு நான் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுவாரு, மீட்டெடுப்பாரு. விசுவாசிக்கீங்களா? ஸோ முடிக்க போகிட்டேன். நீ கன்க்ளூஷன் எப்போ நம்பர் உங்களுக்கு 7 ஓகே. ஸோ பார்க்கும்போது உங்க கேட்டகரி என்னன்னா are we still burning with fire of the Holy Spirit? இதான் வாழ்க்கையில் என்னன்னா பரிசுத்த ஆவியான அக்னி மூலமா நம்ம எரிஞ்சு கொள்றோமா, தென் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறோமா? Are we still carrying the same fire of the Holy Spirit in our life? இந்த வாழ்க்கையில இருந்து அந்த பரிசுத்த ஆவியான அக்னி நம்ம ஸ்டில் நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோமா அந்த காரியமாக இருக்கு. அக்கா வசனம் படிக்கிறாங்க Matthew chapter 5 verse 6. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சொன்ன தான் நம்ம என்னைக்கும் பசித்தாகத்தோடு இருக்க வேண்டும். இந்த பசித்தாகம் இருக்கும்போது தான் நம்ம தேவனை இருக்க முடியும். அது மூலமா தான் அந்த ஃபயர் அந்த நெருப்பு அக்னிக்கல அது மூலமா தான் விசுவாசம் இருக்க முடியும். தேவ பிரசனம் இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை மாற்றி அமைக்க முடியும். ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தேவனை இருக்கும்போது தேவ சார்ந்து இருக்கும்போது அந்த ஃபயர் இருக்குல்ல இன்னைக்கு நம்ம மறக்கக்கூடாது, இன்னைக்கு நம்ம விட்டு அணியக்கூடாது. ஏன்னா only place inside us. ஸோ நம்ம வேலை என்ன அந்த அண்ணன் முற்றி நம்ம மறுபடியும் நம்ம எழுப்ப வேண்டும். ஸோ 4 காரியம் என்னன்னா எப்படி நம்ம எழுப்ப சொல்லி போறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டு ஹிம், அவனுக்கு திரும்ப வேண்டும். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா we need to seek him again. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா we need to guard our hearts. 4வது காரியம் பார்த்தீங்கன்னா we need to burn again. ஸோ பாவம் சொல்ல ரிட்டர்ன் டு ஹிம் அவனுக்கு திரும்ப கவனம் சொல்லி ஒரு வசனம் இருக்கு என்னன்னா புலம்பல் 3:40 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்ம இன்னைக்கு வழிகளை சோதித்து ஆராயணுமா, ஆராயும் போது கண்டிப்பா காத்து நம்ம திரும்ப கடவுள் செல்வோம். ஸோ பார்க்கும்போது ஒரு கால் செய்யறோம் பாருங்களேன், எது செய்யறோம் ஒரு கால் செய்யும் பொழுது என்னைக்கே ஃபர்ஸ்ட் ஆள் மூலமா செய்ய வேண்டும். செய்யும் பொழுது கண்டிப்பா அவர் வழி காட்டுவாரு. இது நல்ல காரியமா கெட்ட காரியமா, நீ செய்யலாமா, செஞ்சா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, எதுக்கு நல்லா இருக்குமா சொல்லி அவர் வழி காட்டுவாரு. ஸோ செய்யும் போது ஒவ்வொரு காரியத்தையும் வந்து தேவன் வழி காட்டுவாரா, அது மூலம் திரும்ப கடவுள் செல்ல முடியும். சொன்ன காரியம் பார்த்தீங்கன்னா we need to guard our hearts. நம்ம இதயத்தை காட்டிக்கொள்ள வேண்டும்.
வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். Amen. Just பார்க்கும்போது எல்லா இதையும் நம்ம தேவனை காத்துக்கொள்ள வேண்டுமா, அதுக்குள்ள தான் ஜீவ ஊற்று புறப்படுமா. அது ரெண்டாவது காரியமா இருக்குது. மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா we need to seek him again. வசனம் பார்த்தீங்கன்னா Jeremiah 39:13. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். Amen. நம்ம முழு இதயத்தையும் தேடும் போது கண்டிப்பா நம்ம தேவனை கண்டுபிடிப்போம். சொல்லிக்கலாம், நான் ஒரு விஷயம் தொலைச்சு போயிட்டேன், தேடினாலும் கண்டலேன்னு. அந்த தேவனை நம்ம முழு இதயத்தை தேடும் போது கண்டிப்பா தேவனை கண்டுபிடிப்போம் வாழ்க்கையில. ஸோ பார்க்கும்போதே நம்ம தேவன் பசங்க கொடுக்கணும். ஏன்னா எதுனா எபிரேயர் 11:11 கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? தன்னை தேடுகளுக்கு பலன் அளிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்ம தேவன் தேடும் போது தேவன் பலன் அளிப்பார். எனக்கு நினைக்கலாம் தேவன் தேடி கிடைக்கலதுமே, நம்ம தேவன் முழு இதயத்தை தேடும் போது கண்டிப்பா தேவன் பலன் அளிப்பார். அது மூணாவது காரியம் பார்த்து. நாலாவது காரியம் பார்த்தா இது பேர்ன் இருக்கு. சொல்ல நினைக்கலாம் எப்படி அந்த தேவனுக்கு மறுப்பை பற்றி எதுவுமே how do we burn again for Jesus. ஸோ பார்க்கணும் எப்படின்னா பௌஸ்த ஆவிய மூலியமாக தான். பௌஸ்த ஆவிய இல்லைன்னா நம்ம பற்றி எரிய முடியாது இருக்கு. ஸோ பௌஸ்த ஆவிய மூலியம் இருக்கும்போது பௌஸ்த வழிகாட்டுவார், ஈஸியாக சொல்லி அவங்க உயிரத்தை காட்டிக் கொள்வார். யார் சொன்னா ஒரு வசனம் இருக்குன்னா மத்திய 6:6 மத்திய 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமென். வசனவழி சர்ச் நம்ம எப்படி ப்ரே பண்ண சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்கு பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி நீ கூப்பிட வேணுமா. அப்புறம் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்க உனக்கு பலனளிப்பாரா. ஸோ பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ப்ரே பண்ணும்போது இன்னைக்கு நம்ம ஓப்பனாக ப்ரே பண்ணி நல்லதுதான். ஆனால் நம்ம இன்னைக்கு தனிப்பட்ட ரிலேஷன் இருக்க வேண்டும், தனிப்பட்ட உறவு இதயம் இருக்க வேண்டும். அப்போ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க அருமையாக பேசுவார், அவங்க வழி நடத்துவார், நீங்கள் என்ன செய்யணும் வாக்கு என்ன செய்ய வழி கொடுத்துவார். ஸோ லெட்ஸ் பி a people like எப்படின்னா குளிரும் ஆளுங்க இருக்கிற வாக்கியம் வாழ வேண்டாம், தேவனுக்கு பற்றி இருக்கிற அந்த அக்னியோட வாழ வேண்டும். அந்த வாக்கிய வாழும்போது கண்டிப்பாக அந்த நம்ம வாழ்க்கையை நம்ம தேவனுக்குள்ள அந்த தொடர்பு அதிகமாக ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆகும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் லவ் யாரு? ஜீசஸ். நம்ம அவர்கிட்ட மாதிரி போவோம். சப்பாவை செய்யும் ஒவ்வொரு காரியம் எனக்கு அப்படின்னா எனக்கு பொருள் தெரிய வேண்டும். பச்சை எறியும்போது தான் பவுசம் வழிநாட்டுவார், நம்மளை உடையத்தை காத்துக்கொள்வார். நம்ம அதிகமாக தேடும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் இருப்பார். கடைசி வசனம் என்னன்னா சங்கீதம் 92:10. Psalms chapter 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். வசனம் போட்டுக்கன்னா புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இங்கிலீஷ்ல போட்டுக்கன்னா he will anoint us with fresh oil. ஆமென். அந்த fresh oil அந்த எண்ணெய் இருக்குல்ல, சோ அந்த எண்ணெய் எப்படின்னா நம்ம தேவனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆமா. சோ சண்டை பெருக்கும் போது நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அன்பு ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த முதல் போகும்போது தேவன் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றி நிற்பார். அந்த அக்னி நம்ம வாழ்க்கையில அதிகம் பற்றி எரியும். Amen. So நாளைக்கு நான் வச்சுக்கோங்கன்னா we need to return to him. We need to guard our hearts. We need to seek him again and we need to burn for him again. முதல்ல என்ன நம்ம அவருக்கு திரும்ப செல்ல கடவுணும். ரெண்டாவது நம்ம வீட்டை பார்த்துக் கொள்ளணும். மூன்றாவது அதை நோக்கி அதிகம் தேட வேண்டும். நாலாவது நம்ம அதிகம் அவருக்கு பற்றி எரிய வேண்டும். விசுவாசிக்கலாம். ஸோ as the church நம்ம ஒரு burning church வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு burning பிரியரா மாற வேண்டும். நம்ம ஒரு பச்சை சபையை மாற வேண்டும்னா இங்க ஒவ்வொருவரும் பச்சை ஒரு விசுவாசியை மாற வேண்டும். ஸோ பார்க்கணும் நம்ம சொன்ன அந்த பச்சை விசுவாசம் எப்படின்னா நினைக்கலாம் நார்மலா ப்ரே பண்றது வார்த்தை வலிக்குது, ஆனா செய்யும் போது கஷ்டத்தை தெரியும். டிஸ்ட்ராக்ஷன் வரும், விசுவாசனா கொடுப்பான், நீ செய்ய விடாம பண்ணுவான். ஸோ பார்க்க நினைக்கலாம் இது நம்ம சர்ச் யூஸ்வலா பேச வார்த்தை தான். ஃபோன் ப்ரேயர், நீங்க தேவன வார்த்தை படிக்கிறது, தேவன் கூலி செய்யுது, தேவனோக்கு நிறைய பார்க்கணும். இது பார்க்க சாதமா இருக்கலாம். டெய்லி எல்லாருமே சொல்ல பாஸ்டர் நானே நிறைய பேர் ஸ்பீச் பண்ணலாம், ஆனா இது அடிப்படையா இருக்குது வாழ்க்கையில. இந்த அடிப்படை விஷயம் செய்ய ஈஸியா கஷ்டமா இருக்கலாம், ஆனா செய்யும் போது தான் நம்ம வாழ்க்கை மாறும் தெரிஞ்சிருமே, தேவனுக்கு பற்றி எரியும். ஸோ எஸ்பிஆர் burning river நம்ம வாழ்க்கை அதுக்கு தோட்டத்தில் நம்ம சண்டை பண்ணோம், ஒப்புக்க வேண்டும். எப்படின்னா அந்த ஃபயர் இருக்குல்ல அணைய விட்டுறக்கூடாது, நம்ம அனல் மூட்ட வேண்டும். ஸோ அந்த கான்செப்ட் இருக்கணும், தேவ வார்த்தை இருக்க வேண்டும். அந்த இடத்துல நம்ம தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். பண்ணும்போது தான் நம்ம ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸா ஒரு ஜீவபலியா வாழ முடியும். நிஜமே விசுவாசிங்களா? ஸோ அப்ப இருக்கும் போது நம்ம இன்னும் தேவனுக்கு இந்த கிங்டம்ல அந்த ராஜ்யத்தை ஒரு அறுவடையை உருவாக்க முடியும். அறுவடை பண்ணும்போது தான்
தேவனத்தை நம்ம பற்றி எரிய முடியுமே. ஸோ நம்ம இன்னும் இங்கே மட்டும் ஒவ்வொரு மேல்தூரம் போவோம். We are not staying here. நம்ம வந்து சர்ச்னா if a burning church இங்க இருக்க மாட்டோம். You will go to far away. மற்ற இடத்துக்கு போவோம், மற்ற இடத்துல போய் மிஷன் செய்வோம், மிஷன் ஒர்க் செய்வோம். ஏன்னா நம்ம வந்து பற்றி எரியும் போது தேவன் நம்ம மூலமா இன்னும் நிறைய பேரை கொண்டு வருவாரு, ரட்சிக்கப்பட இருக்க முடியும். எமே விசுவாசிங்களா? எமே இன்னைக்கு ஒரு சர்ச் மாடலாம் சர்ச் இவனே செய்யுங்க. ஆமா, பாஸ்டர் சொன்னா நம்ம ஒரு பர்னிங் பிலீவர் இருக்கணும்னா, ஒரு பற்றி எரிக்கிற ஒரு விசுவாசிகள் இருக்கணும்னா நம்ம என்னைக்கும் பரிசுத்தாவி மூலமா நம்ம என்னைக்கும் நினைந்திருக்க வேண்டும். அது மூலமா பரிசுத்தாவி வழிநடத்தப்பட வேண்டும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஒரு பர்னிங் சர்ச்சாக, ஒரு பச்சை ஒரு சபையும் வாழ முடியும். விசுவாசிங்களா? கவுன்சாப்பி